ஓம் விநாயகனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, குருவானை போற்றி. துள்ளி குதிக்க காத்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரர்களே, உங்களுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் விடப்போகிறது. அடடா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள ஆண்டாக இவரிடம் அமைகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். தகப்பன் வழியில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவுக்கு வரும். அதே நேரம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். குழந்தைகள் வகையில் பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படும். பல புதிய அதிசயங்கள் இவ்வாண்டு நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. உங்களை பிடித்த பட்ட கஷ்டமெல்லாம் இவ்வாண்டு விலக காத்து கொண்டு இருக்கிறது. திடீர் வருமானம், சிலருக்கு லாட்ரி யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள லாட்ரி சீட்டு சிலர் வாங்கியிருப்பார்கள். யதார்த்தமாக அவர்களுக்கு இவரிடம் ஒரு ஜாக்பாட் அடிக்க காத்து கொண்டு இருக்கிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து பூர்வீக இடத்திலேயே சிலர் கட்டடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அழகான மாளிகை போல் ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சொத்துக்கள் சேரும் ஆண்டாக இவரிடம் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். எதையும் ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவரிடம் அமர்ந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஜீரண உறுப்புகள் மற்றும் காது பகுதியில் ஏதேனும் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதில் சில நேரம் வாயு சம்பந்தப்பட்டது போல் ஏற்பட்டு காது கேளாமை ஏற்படலாம். அதே நேரம் சில நேரங்களில் உடம்பை பிடித்து கொள்வது போல் இருக்கும். அதற்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஆக இவ்வருடம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமிகு ஆண்டு, துள்ளி குதிக்கும் சந்தோஷத்தில் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவரிடம் அமர்கிறது. மாணவ செல்வங்களுக்கு இவ்வருடம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு இவரிடம் யோகமான ஆண்டு. அரசியல்வாதிகளுக்கு இவரிடம் யோகமான ஆண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த துளாராசிக்காரர்கள் இவ்வருடம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வருவது, ஏழுமலையானை தரிசனம் செய்வது இவ்வாண்டு